जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर. பெரியவா சச்சரித்தம் அத்தியாயம் 23. தேடி வந்த தெய்வம். ஒரு அனுஷத்துக்கு மறுநாள் நிறைய பக்தர்கள் தர்சனம் பண்ண வந்தார்கள். அதில் ஒரு வயசான பாட்டி பெரியவாளை பார்த்து சர்வேஸ்வரா மகாபிரபு என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டார். எப்படி இருக்கான் உன் ஸ்வீகாரம்? ஏதோ இருக்கான், விட்டேத்தியாக பதில் வந்தது பாட்டியிடம் இருந்து. வயசான காலத்துல உனக்கு பிடிப்பே இல்லைன்னியே, அதான் உதவியா இருக்கட்டுமேன்னு தான் கொடுத்தேன். முகத்தில் சிரிப்பு. பிடிப்பு இருக்கட்டும்னு கொடுத்தாராம். சுற்றி இருந்தவர்கள் முகத்திலும் சிரிப்பு. சரி, உன் உடம்பு எப்படி இருக்கு? ஏதோ இருக்கேன். பெரியவா அனுகிரகம். மழை பெஞ்சா ஆத்துல முழுக்க ஒரேடியா ஒழுகிறது. அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா தேவலை பெரியவா. என்னது? சுற்றி இருந்தவர்கள் அதிர்ந்தனர். மோக்ஷத்தை தரவல்ல பராசக்தியிடம் எப்படிப்பட்ட விண்ணப்பம்? இந்த ஊர்ல மழையா? காஞ்சிபுரம்தான் காஞ்சு போயிருக்கே. மறுபடியும் கிண்டல் சிரிப்பு. இல்லையே, இப்ப 2 நாள் முன்னால பெஞ்ச மழையில கூட ஒழுகித்தே. அப்படியா? சரி, ஏற்பாடு பண்றேன். பாட்டி நகர்ந்தாள். இத்தனை உரிமையோடு பெரியவாளிடம் பேசும் அந்த பாட்டி 8 வயசில் திருமணமாகி விதவையானவள். கணவர் வழியில் ஏராளமான சொத்து. ஒரு பெண்ணிடம் இத்தனை சொத்து இருக்க சொந்தக்காரர்கள் விடுவார்களா? அதே சமயம் தன்னிடம் வரவேண்டிய ஜீவன் ஒரு நாயாக இருந்தால் கூட பகவான் விட்டு வைப்பானா? பெண்ணுக்கு விவரம் கொஞ்சம் நன்றாக தெரிந்திருந்ததால் சற்று சுதாரித்து கொண்டாள். காஞ்சிபுரத்துக்கு எதேச்சையாக வந்தவள் தன் சொத்துக்கள் அத்தனையும் காமாட்சிக்கு என்று சொல்லிவிட்டாள். பெரியவா எவ்வளவோ மறுத்தும் கடைசியில் அந்த பெண்ணின் அன்பான பிடிவாதம் வென்றது. எனவே அவளுக்கு மடத்துக்கு சொந்தமான வீடு ஒன்றை தங்கிக் கொள்ள கொடுத்து விட்டார். அல்லும் பகலும் பெரியவாளை தரிசனம் பண்ணும் பாக்கியம் ஒன்றே போதும் என்று பரம திருப்தியுடன் பணத்துக்கு துளியும் முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு ஆத்மாவை பெரியவா அல்லும் பகலும் ரட்சித்தார். பாட்டியோடு சிரித்து பேசிக் கொண்டிருந்தவரிடம் சில பிரமுகர்கள் வந்து ஒரு தட்டில் ஏதோ பத்திரிகையை வைத்தார்கள். சிரித்து கொண்டிருந்த முகம் சட்டென்று மாறியது. என்னது இது? காமாட்சி அம்மன் பிரம்மோற்சவ பத்திரிகை. கலெக்டருக்கு கொடுத்தாச்சா? கொடுத்துட்டோம் பெரியவா. இவாளுக்கு என்று பக்கத்தில் அமர்ந்திருந்த மற்ற 2 பெரியவாளையும் காட்டி கேட்டார். கொடுத்தாச்சு பெரியவா. ஓஹோ, சரி. எல்லாருக்கும் கொடுத்துட்டு இவன் மடத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டான்னுட்டு கடைசியில போனா போறதுன்னு எனக்கும் ஒரு பத்திரிகை கொண்டு வந்தேளாக்கும். ருத்ரமுகம். இல்லை, அது பெரியவா. நிர்வாகிகள் எச்சில் கூட முழுங்க முடியாமல் கால்கள் நடுங்க நின்றனர். கேட்டுக்கோங்கோ, மடத்து சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குன்னாவது தெரியுமோ? பத்திரிகை முதல்ல எங்க தர்றதுன்னு தெரியுமோ இல்லையோ? எல்லா சம்பிரதாயத்தையும் மீறி நடந்துண்டா எப்படி? நீ எத்தனை வருஷமா இங்க இருக்க? குண்டுகளாக துளைத்தன. பெரியவா பத்திரிகையை தொடவே இல்லை. மடத்து நிர்வாகிகள் நடுங்கி போய்விட்டனர். ஆம், தவறுதானே. எப்படி வரணுமோ அப்படி வாங்கோ. திரும்பி நடந்தவர்களை ஒரு நிமிஷம் நிறுத்தினார். நீ எங்கே குடியிருக்க? வடக்கு சன்னதி பக்கம் ஒரு ஆத்துல. அங்க வேற 2-3 வீடு இருந்ததே. அங்க சுப்புராமன் இருக்கார். பெரியவாளுக்கோ எந்தெந்த வீடு யார் யார் இருக்கிறார்கள் எல்லாம் அத்துப்படி. சுப்புராமன் தான் மேலே போயிட்டாரே, அவரோட வாரிசுகள் மடத்துல வேலை செய்யறாளா என்ன? இல்லை, மடத்துல வேலை செய்யறவாளுக்குத்தான் நாம வீட்டை கொடுத்துருக்கோம். இங்க வேலை செய்யாதவாளுக்கு எதுக்கு வீடு? நாளைக்கு மறுநாள் இந்த பாட்டி அந்த வீட்டுக்கு குடி போகணும். டேய், நாளன்னைக்கு நல்ல நாளான்னு பாரு. ஆமா பெரியவா, நல்ல நாள் தான். அப்போ சரி, இந்த பாட்டி நாளன்னைக்கு அந்த ஆத்துக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்கோ. பெரியவா சங்கல்பம் நிறைவேறியது. இதற்கப்புறம் 3 மாசம் கழித்து காமாட்சி கோவிலில் தரிசனம் பண்ணிவிட்டு சன்னதி தெரு வழியாக நடந்து வந்து கொண்டிருந்த பெரியவா சட்டென்று ஒரு வீட்டின் முன் நிற்கிறார். பின்னால் வந்து கொண்டிருந்த பக்தர் குழாம் குழம்பியது. ஒரு பக்தரிடம்
2-3 நாளா பாட்டியை காணோம். உள்ள போய் பாரு, உடம்புக்கு கிடம்புக்கு முடியலையோ என்னவோ. உள்ளே ஏழ்மையான எளிமையான வாசம். ஒரே ஒரு குமுட்டி அடுப்பு, 2 பாத்திரம், வேறு எதையுமே காணோம். பாட்டி ஒரு ஓரத்தில் முடங்கி கிடக்கிறாள். பக்தர் மெதுவாக பாட்டியிடம் பெரியவா வாசலில் நிற்கும் விஷயத்தை சொன்னதுதான் தாமதம். தடால் என்று எழுந்து தன் நார்மடியை சரி பண்ணி கொண்டு ஓடோடி வருகிறாள். இறைந்து, சர்வேஸ்வரா, மகாபிரபு, நீயே என்னை தேடிண்டு வந்துட்டியா என்று அலறிக்கொண்டு பெரியவா பாதத்தில் விழுந்தாள். 3 முறை வலம் வந்து நமஸ்கரித்தாள். இதை உண்மையான பக்தனும் பகவானும் மட்டுமே அனுபவிக்க முடியும். தினம் தினம் ஆயிரக்கணக்கானோர் வந்து தரிசனம் பண்ணுகிறார்கள். ஆனால் தன்னிடம் ஆத்மார்த்தமாக பிரேமை கொண்டவர்கள் ஒரு நாள் பார்க்க வராவிட்டால் பகவானால் தாங்க முடியாமல் தானே அவர்களை பார்க்க வந்து விடுவான். அந்த பாட்டிக்கு கிடைத்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்குமா? தன்னையே பெரியவாளிடம் முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களுக்கு மட்டுமே நிச்சயம் கிடைக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கர.